கௌரவ தவிசாளர் அவர்களே, என்ன அவசரம்னு சொல்லி விடிய காலம் கொண்டு வந்து மீட்டிங்கை போட்டு வச்சுருக்கீங்க? எவ்வளோ வேலை கிடக்கு தெரியுமா மனுஷருக்கு? நீங்கள் அப்படி என்ன வேலை நீங்கள் செய்கிறீங்க? என்னவே இல்லையா? அங்கே மூத்தோட கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு விடணும், ரெண்டாவது கொண்டு போய் டியூஷனுக்கு இறக்கணும், அங்கே மனுஷன் 6 மாதம் கிளினிக் கொண்டு விடணும், அம்மா கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விடணும், 10 வீட்டு அரிசி சாமான் மிளகுலாம் பண்ணி போட்டு சமையல் வேலை பார்க்கணும். எவ்வளோ வேலை கிடக்கு தெரியுமா? ஆக மொத்தம் நீங்கள் வந்து பிரதேச சபை வேலை ஒன்றுமே செய்யலை. உங்களுக்கு உங்களோட வீட்டு வேலை மட்டும் தான் செய்து இருக்கீங்க. இப்போ எங்களை வீட்டு வேலை யார் பார்க்குறது? அதையும் நாங்கள் என்ன பார்க்கணும்? வெயிலுக்கு வந்து விசக்க கேட்காம சொல்லுங்க தவிசாளரே. போயிட்டு வந்தீங்க வெயில் வெயில் வெயில். அதாவது கௌரவ உறுப்பினர்களே, வெயில் காலம், அதாவது நாங்கள் வந்து பிரதேச சபைக்கு ஏதாவது செய்யணும். இங்கே காசு வந்திருக்கு, நிதி வந்திருக்கு, அதை வச்சு நாங்கள் ஏதாவது செய்வோம். காசு வந்திருக்கேன். அப்போ இனிமேல் விடியல மீட்டிங்குக்கு ரோல் பேட்டிஸு இந்த ரிங்ஸுகள் வைக்காம கொக்கோ கோலா பெப்சி அப்படியான இதுகளும் பீட்சா பர்கர் அப்படியான சாப்பாடுகளை வையுங்க. மீட்டிங் படி சாப்பிட்டு நல்ல தெம்பா கதைப்போம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இது வந்து இந்த நிதி வந்தது மக்களுக்கு வெயிலுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கா? நீங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை. தம்பி தவிசாளர்னு சொல்லுங்க. பிரதேச சபையிலே தான் சொல்லுங்க. சின்ன பொடியெல்லாம் வந்து எடுத்து சும்மா என்னடா அவங்களும் ஓட்டு போறாங்க. தவிசாளர் தவிசன்னு கூப்பிடுறீங்க. ஒரு ஸ்டைலாக கூப்பிடுறவங்க தான். கௌரவ உறுப்பினர்களே அடிச்சு முகம் முடப்பேன். டேய் யார் கொண்டு வந்து ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து கோப்பையில் வச்சுருக்காரு? கொண்டு வந்து வாளியில் கொண்டு வந்து மேலே கொண்டு வந்து வைங்களேன். அப்படி தான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதாவது இது ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங். கௌரவ உறுப்பினர்களே கொஞ்சம் சீரியஸாக காயுங்க. பிரச்சனைகளை கேளுங்க. என்ன பிரச்சனை கேளுங்க. பட்ஜெட் வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் ரிங்ஸுக்கு சீனி ஆனால் பட்ஜெட் வந்து என்ன பிரியோசனம்? ஒரு பிரியோசனமும் இல்லை. கௌரவ உறுப்பினர் அவர்களே கோவம் பெற வைக்காங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு தவிசாளர்கிட்ட கேட்குற கேள்வியாயிரு. சீனி காணாதுன்னா கொடுத்து சீனியை பண்ணி போட்டுட்டு வாங்கலை. ஐவருக்கு ஐஸ் காணாம், சீனி காணாம், அவருக்கு வேறு பிரச்சனை. நீங்கள் வந்து இது ஒரு தவிசாளர் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. நான் என்ன இப்போ ரிங்ஸ் கரெக்ட் இடத்துல போய் நின்று சீனி போட்டிருக்கா இது போட்டிருக்கான்னு தொட்டு நக்கி பார்த்தானே சொல்கிறது. நீங்களா பார்த்து இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்களை பாருங்க. முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் நீங்கள் கதைங்க. என்ன முக்கியமான விஷயம் கேட்க போறீங்க சொல்லுங்க. ரைட். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு இதே மாதிரி இன்னும் ஒரு பிரதேச சபையில் வெயிலுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. சாக்கு எடுத்து கட்டி சிக்னல் சந்தியில் போட்டு சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியா. ஆனால் நாங்கள் அப்படி செய்தால் கலாய்ச்சிருக்கிறாங்க. ஆகாய சூரியனை சாக்கு மூட்டையில் கட்டியவன் என்று சொல்லி போட்டு கலாய்க்கிறாங்க. அவள் தானே எரிமலை அள்ளி மருதானி போய் பூசியவள் உயிரே. தம்பி இப்போ பிரச்சனை அது இல்லை. இப்போ வந்து நாங்கள் அந்த திட்டத்தை விட்டு புதுசாக ஒரு திட்டம் மட்டும் நாங்கள் செய்யணும். புதுசாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிங்க. எங்களோட பிரதேச சபை உலகத்தில் ஒருத்தர் செய்யாத விஷயத்தை செய்ய வேணும். நிதி இருக்கு. திட்டம் போறல எப்பயும் அவர் தான் முதலாவது. மைக்கில் கதைங்க. நானா எப்பயுமே திட்டங்கள் வந்து அவர் தான் முதலாவது சொல்கிறாள். அப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் கேட்டு நான் திட்டங்களை முன்மொழிவன் அது செய்வேன் இது செய்வேன்னு சொல்லி மேடையில் தொண்டகளியை கத்திட்டு அப்போ இங்கே வந்து இருக்கிறது அவன் தான் திட்டங்கள் சொல்லுவான்னு சொல்கிறதுக்கா? எப்பயுமே அவர் தான் முன்னுக்கு சொல்கிறார். அதான் முன்னுக்கு எழுதியிருக்கோம் அந்த விசாரணை. நீங்கள் குறுக்கு வேலை கேட்க இந்த விசாரணை அவர்கிட்ட கொடுத்தா அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம். கௌரவ தவிசாளர் அவர்களே, இந்த சிக்னலில் வந்து ஆக்கள் வந்து நிற்க 2 பேர் ஓடி போகட்டும். ஓடி போய் நிற்கிறாங்க வந்து கூட கொடுக்கட்டும். அதுலேருந்து கூடையை பிடிச்சி கொண்டு போய் இருக்க நிற்கட்டும். பிறகு திரும்ப சிக்னல் விழுக திரும்ப 2 பேரும் ஓடி போகட்டும். ஓடி போய் கடந்து கூட எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வரட்டும். எப்படி திட்டம்? ஒரு நல்ல திட்டம் தான் இதுக்கு. தவிசாளர் என்ன நல்ல திட்டம் மாதிரிக்கா? 30 செகண்ட் 60 செகண்ட் தான் சிக்னலே நிற்க போகிறான். கூட கொடுக்க 30 செகண்ட் வாங்க 30 செகண்ட் என்னென்ன கூட கொடுத்து வாங்கலாமா? குடையை கொண்டுல போயிடுவாங்க தவிசாரி. கொண்டு போக விடையலாம். கொண்டு போக விடையலாம். நாங்கள் அப்படின்னா குடையை கொடுக்க மோட்டர் சைக்கிள் துறப்பில் எடுப்போம். எடுத்துட்டு குடையை திருப்பி வாங்கிட்டு மோட்டர் சைக்கிள் துறப்பை திருப்பி கொடுப்போம். தவிசாளரே வாயில் வேறு ஏதாவது வந்துட போதும். படித்தவன் உங்களை மக்களை அனுப்பியிருக்கான் ஓட் போட்டுன்னு பார்க்குறேன்னா இல்லை மொக்கத்தனமாக காய்ச்சின்னு இருக்கேன் தவிசாளரே. மோட்டோ திறப்பு வாங்கி என்ன கொடுக்குறான்? தவிசாளர் மரியாதை மொக்கத்தனமாக கேட்குற இப்படிலாம் கேட்கக்கூடாது. சரியா? அப்போ நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்க? நீங்கள் ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்போ. திட்டம் தவிசாளரே நாங்கள் தண்ணி அடிக்கிறோம். தண்ணி எனக்கு இன்றைய கொஞ்சம் கஷ்டம், நாளைக்கு அடிப்போமே. தவிசாளரே நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்ணி இல்லை. ஹோஸ் பைப் வச்சு தண்ணி அடிக்கணும். ஹோஸ் பைப்? சிக்னல் லைட் மேலே ஒரு ஏற்றி விடுவோம். ஹோஸ் பைப் இருக்கட்டும். ஆக்கள் வந்து நிற்கிற ஆக்களுக்கு மேலே தண்ணி அடிக்கணும். சரியா? இப்போ நாங்கள் தண்ணி அடித்தாலும் நன்மை இருக்கு என்னென்னா குளிக்காமல் வாராக்கள் கூட அதில் குளிச்சுட்டு போகலாம். எங்களோட பிரதேச சபையில் கூட நிறைய பேர் குளிக்காமல் வராங்கன்னு ஒரு கதை இருக்குது. நீங்கள் கூட சொல்லியிருக்கிறீங்க நிறைய பேர் குளிக்காமல் வராங்கண்டு. அப்போ நானும் இப்போ சொல்லுவேன். இங்கே நாங்கள் சொல்லாலும் சொல்லாங்களா? நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தவிசாளரே. எவ்வளோ சில பார்க்குறாங்களோ எப்படி காய்க்காங்க. சரி தண்ணி அடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ என்ன சிக்னல் லைட்டில் வந்து தண்ணி அடிக்கணும் ஹோஸ் பைப்பில். அவ்வளோதான். அதை மட்டும் தேவையில்லாத நீங்கள் காய்க்காங்க. தண்ணி வந்து ரோட்டில் நீங்கள் சும்மா அடிக்கிறாங்க. எவ்வளோ பேர் தண்ணிலாம் கஷ்டப்படுறாங்க. ரோட்டில் கொண்டு வந்து ஹோஸ் பைப்பில் அடித்து தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடலாம். சரி நீங்கள் அதை போய் கொஞ்சம் யோசிக்கணும் என்ன செய்யலாம். தவிசாளரே எனக்கு இதுக்கு ஒரு திட்டம் இருக்கார். முதல்ல அவர் சொல்லியிருந்தவர் ஞாபகம் இருக்குது.
பேசாமல் நாங்கள் கடல் தண்ணி அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பவுசர்கள் எங்கிட்ட இருக்குது, அதெல்லாம் இதுக்கு பாவிக்கலாம். கடலில் போய் தண்ணி எடுத்துன்னு வந்து கோஸ்ட் பேப்பில் மேலே அடிக்கலாம். அப்படியும் செய்து பார்க்கலாம். இந்த கடல் தண்ணி ஆள்றதை வந்து நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இனி பேர் கண்டிக்க போகிறேன். கண்டி நூறு கட்டன் பதிலாம் போய் தான் பெறுவேன். நேராக சொல்ல மாட்டேன். கௌரவ உறுப்பினர்களே, அவரும் வந்து இந்த சபையில் உறுப்பினர், அவரு கண்டிக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. நீங்க கண்டிங்க, கண்டிங்க. அதான் நீங்கள் எல்லாம் கதை கேட்க கேட்டுக்கொண்டான்னு இருக்கேன். நான் கதைக்க வந்தால் மட்டும் முடையில கட்டையே போடுறீங்க. அட சொல்லலாப்பா, என்ன விஷயத்தை சொல்லடா. இந்த கடல் தண்ணி அழுறதால வந்து கடல் வாழ் உயிரினங்கள் வந்து பாதிக்கப்பட போகுது. மீன்கள், மீன் குஞ்சு, நண்டு, இறால், கனவா எல்லாம் வந்து பாதிக்கப்பட போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவளப்பாறைகள் அங்கால எல்லாம் பாதிக்கப்படும். சுனாமிகள் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. செண்டுவாளி தண்ணி அள்ளினோட சுனாமி வேற போகுது. இதான் சொன்னாங்க இந்த கட்சிக்காரர் இங்கே விடாதீங்க கேட்குறீங்களா? இதுல என்ன இது இயற்கைக்கு முரணானது தவிசாளர், இயற்கைக்கு முரணானது. அப்படி இயற்கைக்கு சாதகமானதுன்னு சொல்லுங்க அப்போ. சாதம் மரங்கள் நடலாம். இது கிரிஞ்ச். வேற ஏதாவது சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. தவிசாளர் நான் முதல்ல சொன்னான் தானே, இப்படி நாக்கில் மீட்டிங்கில் சேர்க்காங்க. மீட்டிங் வந்து என்னது வந்தால் ரிங்ஸ் குடிக்கிறதா வந்தவன். கௌரவ உறுப்பினர்களே, நீங்கள் சொன்ன திட்டம் எல்லாத்தையும் நான் செய்தா செருப்படி வாங்க. இது முழுக்க சோஷியல் மீடியாவில் கழுவி ஊற்றுறதுக்கான திட்டங்கள். ஏற்கனவே சாக்கு கட்டினவனே என்ன சொல்கிறாங்க, ஆகாய சூரியனை சகு மூட்டையில் கட்டியவன், அவள் தானே எரிமலை அள்ளி மருதானி போல் பூசியவள் பாட்டை விடுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற திட்டங்கள்லாம் செய்தா கடல் தண்ணியை கொண்டு வந்து ரோட்டில் ஊற்றினா ஆடாத கால்கள் மாடுமையா, கடல் தண்ணியை ரோட் பக்கம் ஊற்றுமையா வந்து. அதனால் இந்த திட்டம் எல்லாமே வந்து எங்களை வந்து கலாய்ச்சி கழுவி ஊற்றி கார துப்புரமான திட்டங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் வந்து நான் ஒரு புது விதமான திட்டம் சொல்கிறேன். சொல்லுங்க. சாத்தியமான திட்டம், சாத்தியப்படுத்தக்கூடிய திட்டம், சத்தியமான திட்டம் சொல்லுங்கோ. சரிதானே? நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னேன். எங்களோட பிரதேச சபையில் வந்து இந்த பேரிகேட்லாம் இருக்குல்ல, ரோட்டு மாதிரி பேரிகேட் எல்லாம் இருக்குது தானே? அது 15 பேரியர் கிடந்தது, இப்போ 10 தான் கிடக்கு. 5 எங்க 5 உங்களோட விடம் கிடக்கு. மகளிர் சாமத்தை விட்டு கொண்டு போனீங்க, ரோட்டு மறைக்கிறது தேவைன்னு திரும்ப கொண்டு வரவே இல்லை. சரி அது இருக்கட்டும். விஷயம் என்னன்னு சொன்னா திட்டத்தை என்னன்னு கேளுங்க. நாங்கள் வந்து எங்களோட பேரிகேட்லாம் எடுங்க, கலைத்துறை எடுங்க, எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் இந்த சிக்னல் சந்தி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பேரிகேட்டை கொண்டு போய் சிக்னல் எங்கெங்கே இருக்கிற ரோட்டோ அந்த ரோட்டெல்லாம் மறையுங்க. சிக்னல் சந்தி இருந்தால் தானே அதில் வந்து நிற்க வேண்டி வரும், வெயில் அடிக்கும், சாக்கு கட்ட வேண்டி வரும், தண்ணி ஊற்ற வேண்டி வரும். சிக்னல் சந்திக்கு ஆக்கில் விராட்டி என்ன இந்த பிரச்சனை வரும். அதானே எல்லாம் உள் ரோட்டால் ஆக்கில் அனுப்புங்க. சரிதானே? சிக்னலை மக்கள் பார்க்கக்கூடாது இந்த வெயில் சீசன் முடிகிற வரைக்கும். சிக்னல் சந்தியை பார்த்தா தானே இப்போ உனக்கு பிரச்சனை. மண்டை விசாரம் இருக்குது, 60 செகண்ட் நிற்கணும், 30 செகண்ட் நிற்கணும், சாக்கு கட்டணும். இது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்காங்க. பேரிகேட் அடியுங்க, ரோட்டை பிளாக் பண்ணுங்க, உள் ரோட்டுக்கெல்லாம் ஆக்கில் அனுப்புங்க. மழை சீசன் வந்த அப்புறம் பேரிகேட் எடுங்க. எப்படி திட்டம்? இதை விட ஒரு நல்ல திட்டம் இருக்கு சொல்லவா? என்ன தம்பி, இந்த ரிங்ஸை கொண்டு வா. என்ன திட்டம் தெரியுமா? ஒரு கெட்டம் போலும் 12 கல்லும் எடுங்க. கெட்டம் போலும் 12 கல்லு? என்னன்னு சொன்னா 4 ரோட்லயே 3 கடை, முன்னாங்க 12 கல்ல கொண்டு ஒரு கெட்டம் போல 12 கல்லு அடிச்சு 12 லைட்டையும் முடைக்கிறோம். லைட் அடிச்சா தானே நிக்கணும். லைட் இல்லாட்டி ஆக்க நிக்க தேவையில்லையே, வெயில் பிரச்சனை இல்லையே. சரி மாதிரி தான் இருக்கு தவிஸ். இதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். திருப்பியுமா? இவர் கெட்டம் போல கொண்டு கல்லை வச்சு சிக்னல் லைட்டுக்கு அடிக்க போகிறேன். அடிக்கல கல்லை மிஸ் ஆகி அதில் போகிற குருவியல், பறவைகள், புறாக்களுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் அதுகளோட உயிரினங்கள் இருந்து பாதிக்க இல்லை பட போகுது. இயற்கைக்கு முரணானது இது. இயற்கைக்கு முரணானது. அப்போ நீ இயற்கைக்கு முரணான ஒன்றுமே நீ செய்ய மாட்டேன். நான் செய்ய மாட்டேன். நீ போன கிழமை தானே நீ பெர்மிட் எடுக்க வீட்டை மரம் எல்லாம் வெட்டி ஏற்றி வீட்டை நின்ற மரத்தை இயற்கைக்கு முரண் இல்லாமல் எல்லாம் சாதகமானது. தவிஸ் வீட்டை இருக்கிற மரத்தை வெட்டுறதுக்கும் பெர்மிட் வேணுமே. சரி, என்ன செய்கிற? வளமை மாதிரி செய்வோம். வளமை மாதிரி? வளமை என்ன செய்கிறவங்க? வளமையாக இந்த வர்ற காசை வந்து எங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்கு திறன் இல்லைன்னு சொல்லி திரும்ப அனுப்புகிறாங்களே, அதே மாதிரி இந்த காசையும் வந்து எங்களுக்கு திறன் இல்லைன்னு சொல்லி திரும்ப அனுப்புவோம். சூப்பர். எவ்வளவு நேரம் சொன்ன திட்டங்களுக்குள்ளே அதி உயர் திறமான வினைத்திறனான திட்டம்டா நீங்கள் சொன்ன திட்டம் தான். இதே நாங்கள் செய்வோம். சரி, ஆனாலும் இதை நான் கண்டிக்கிறேன். இதில் என்ன கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ இந்த வெயிலுக்கு என்னதான் ஒரு முடிவு? வெயிலுக்கு என்ன முடிவுன்னு சொன்னால் 3 மாதத்தை கடத்தினா வெயில் காலம் போயிடும், அடுத்த சீசன் வந்துடும். வெயிலுக்கான தீர்வு இதுதான், வேற ஒன்றும் இல்லையா? நான் வந்து காசை திருப்பி அனுப்புறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் செட் பண்ணுங்க. நான் முழுசாக இதை வந்து ஆமோதிக்கிறேன். நீங்கள் ஆமோதிக்கிறீங்களா? டாக்குமெண்ட் அடிச்சிட்டு நீங்கள் சைன் பண்ணி அவ்வளோதான். சரி, அதீத பெரும்பான்மையோட நாங்கள் வந்து இந்த காசை அது செய்வதற்கு என்ன திறன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் திருப்பி நாங்கள் அனுப்புவோம். சரி, இதுக்கான சாயினை நாங்கள் வைக்கிறோம். சரி,
இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. மீட்டிங் வந்து 1 மணி நேரத்துக்கு போகும். என்னென்னு சொன்னால் இப்போ 1/2 மணி நேரம் போயிருக்கு. யாப்பின்படி எங்களோட பிரதேச சபையோட யாப்பின்படி 1 மணி நேரம் ஒரு மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து ரோல் பர்ச்சேஸ் ரிங்ஸ் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. சின்ன சின்ன மீட்டிங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் இன்னொரு 1/2 மணி நேரத்தை எப்படியாவது கொண்டு போவோம். அதுக்கு அது உங்களோட கையில் நான் தந்துக்கிறேன் பொறுப்பு. நீங்கள் யோசிச்சு நான் செய்யுங்க. போன முறை வந்து நான் வந்து மற்ற சாப்பாடு கேட்டேன். சரி, எனக்கு மரக்கறி சாப்பாடு தான் தந்துவேன். இதை வந்து செஞ்சது முழுக்க எதிர்கட்சியோட சதி. எதிர்கட்சி மற்ற சாப்பாடு உங்களுக்கு மரக்கறி சாப்பாடு தான் தந்துவேன். இதுக்கு நீங்கள் எதிர்கட்சி என்ன சொல்கிறீங்க? நான் வெஜ்ஜா வெஜ்ஜான்னு டிக் பண்ண சொல்லி இவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினான். சரி, இவர் வந்து வெஜ்ஜெலாம் டிக் பண்ணார். அப்போ நான் வெஜ் தானே, வெஜ் என்ன மரக்கறின்ற இது கூட இல்லாட்டி நான் என்ன செய்கிறேன் அவருக்கு? நான் வெஜ் டிக் பண்ணேன்.